இளிச்சக்கா வீட்டில் இருக்கீங்களா? அடடே தலைவர் என்னாச்சி, வாங்க வாங்க. என்ன ஆச்சரியமா இருக்கு, எங்க வீட்டுக்குலாம் வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை இளிச்சக்கா, நந்தினிக்கு இன்னைக்கு காலேஜ் லீவாம்ல. ஆமா அண்ணாச்சி, இன்னைக்கு லீவு தான். அதனால தான் நந்தினிகிட்ட சொல்லிட்டு போகும்னு வந்தேன். இன்னைக்கு நல்ல நாளாக இருக்கு, சரி எல்லாரும் சேர்ந்து போய் கல்யாணத்துக்கு நகை எடுத்துடலான்னு பார்த்தேன். நந்தினியை கூப்பிடுங்க, நான் சொல்லிட்டு போயிட்டு வீட்டில் போய் ராணியையும் விஜயும் கூட்டிட்டு கார் எடுத்துட்டு வாரேன். நீங்கள் 2 பேரும் கிளம்பி இருங்க, நம்ம எல்லாரும் போய் இன்னைக்கு போய் கல்யாணத்துக்கு நகை எடுத்துட்டு வந்துடுவோம். அட கடவுளே, இவருமா நந்தினியை தேடி வந்தாரு? என்ன இளிச்சக்கா பார்த்துக்கிட்டே நிற்கீங்க? நந்தினியை கூப்பிடுங்க, நானே அவட்ட சொல்லிட்டு போயிருந்தேன். அது அது வந்து தலைவர் என்னாச்சி. என்ன இளிச்சக்கா, நந்தினிக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? நல்லா தானே இருக்கா? நந்தினி நல்லா தான் இருக்கா. ஆனா என்ன இளிச்சக்கா, நந்தினியை கூப்பிடுங்க, நானே சொல்லிட்டு போயிருந்தேன். அப்பந்தான் எனக்கு நிம்மதியா இருக்கும். நான் சொல்லிட்டு போயிட்டேன்னா அவ கிளம்பி ரெடியா இருப்பாள்ல. தலைவர் என்னாச்சி, அது வந்து தப்பா எடுத்துக்கிடாதீங்க. இன்னைக்கு மதினி காலையில வீட்டுக்கு வந்தாங்க. என்னது, ராணி வீட்டுக்கு வந்தாளா? மறுபடியும் ஏதாவது பிரச்சனை ஆயிட்டா? நந்தினி வீட்டில் இருக்காளா இல்லை யாரும் கடத்திட்டு போயிட்டாங்களா? ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அண்ணாச்சி. இன்னைக்கு மதினி காலையில வீட்டுக்கு வந்து நந்தினியை கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னாங்க. கோயிலுக்கு போயிருக்காளா? கோயிலுக்கு போலான்னு தான் இருந்தா, சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அதுக்குள்ள மாப்பிள்ளை வந்துட்டாரு. மாப்பிள்ளை வந்தானா? விஜயா? அவன் எதுக்கு வந்தான்? அவர் வந்த மனுஷன், நந்தினி வா வா சீக்கிரம் கிளம்பு, துணி எடுக்க போகணும்னு அவர் கூப்பிட்டாரு. அவ கோயிலுக்கு கூப்பிட்டுருக்கா, இவன் துணி எடுக்க கூப்பிட்டுருக்கான். பிறகு அவ எங்க தான் போனா? என் கூட தான் வரணும், உன் கூட தான் வரணும்னு அம்மாவும் மகனும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு கிடந்தாங்க. பிறகு நந்தினி தான் 2 பேரையும் சமாதானப்படுத்தி 2 பேர் கூடயும் வாரேன், முதல்ல எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போவோம், போயிட்டு வந்துட்டு பிறகு கடைக்கு போகும்னு முடிவு எடுத்தோம். பிறகு நாங்கள் 4 பேர் சேர்ந்து கோயிலுக்கு போனோம். சாமியை கும்பிட்டு பூஜையை முடிச்சிட்டு அதுக்கு பிறகு அவங்க 2 பேரும் கிளம்பி ஜவுளி கடைக்கு போயிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் வீட்டை பார்த்து வந்துட்டோம். ஐயையோ, துணி கடைக்கு போயிட்டாங்களாக்கும். இன்னைக்கு நல்ல நாளா இருக்கு, நான் நகையெல்லாம் எடுத்துடலான்னு பார்த்தேனே. இந்த பையன் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லலாம்ல, எதுக்கு இப்படி இருக்கான்? அண்ணாச்சி, நான் வேணா ஃபோன் அடிச்சு 2 பேரையும் வர சொல்லட்டா? வேண்டாம் வேண்டாம், அதான் அவங்க 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்கல்ல, அவங்க இஷ்டத்துக்கு துணியவாது எடுத்துட்டு வரட்டும். இன்னொரு நாளைக்கு நல்ல நாளாக பார்த்து நம்ம நகை எடுக்க போவோம். அண்ணாச்சி, வந்ததுல இருந்து ரொம்ப நேரமா நின்றுக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்களேன். வேண்டாம் இளிச்சக்கா, அதான் வந்த வேலை ஒன்றும் நடக்கலையே. இன்னும் உட்காந்தா என்ன நின்னா என்ன, நான் போயிட்டு வாரேன். ஐயோ அண்ணாச்சி, கொஞ்சம் காப்பியாவது குடிச்சிட்டு போங்களேன். வேண்டாம் வேண்டாம், இன்னொரு நாளைக்கு வாரேன். நான் கொஞ்சம் முன்னாலே வந்திருக்கணும். நான் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மெதுவாக வருவோமேன்னு பார்த்தேன், அதுக்குள்ளே 2 பேரும் முந்திக்கிட்டாங்க. அண்ணாச்சி, என் பிள்ளை மேல நீங்க 3 பேரும் மாத்தி மாத்தி பாசம் வச்சிருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணாச்சி, கண்ணெல்லாம் கலங்குது. கவலைப்படாதீங்க இளிச்சக்கா, நந்தினி இனிமே எங்கள் வீட்டு பிள்ளை. நாங்கள் இனிமே அவளை பிள்ளை மாதிரி பார்த்துக்கிடுவோம். பிரியா வேற அவ வேற கிடையாது. ஒரு தாய்க்கு இதை விட வேற என்ன வேணும் அண்ணாச்சி? என் பிள்ளை நல்லா இருந்தா போதும், அதை தவிர எனக்கு உலகத்துல வேற எதுவுமே வேண்டாம். என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு தான் வளர்ந்தா. இனிமேலாட்டு அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கேன். கடவுள் தான் இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. கடவுளே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஐயோ இளிச்சக்கா, நீங்கள் எதுக்கு அழுவுறீங்க? நீங்கள் யாரையும் பிரித்து பார்க்காதீங்க. நம்ம எல்லாரும் இன்னமும் ஒரே குடும்பம். நம்ம எல்லாரும் ஒன்றா சந்தோஷமா இருக்கணும், சரியா? அழக்கூடாது. சரி அண்ணாச்சி, இனிமே அழமாட்டேன். சரி இளிச்சக்கா, நான் போயிட்டு வரேன். என்ன, இன்னொரு நாளைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து நகை கடைக்கு போவோம். நல்ல நாள் எதுன்னு பார்த்துட்டு சொல்லுதேன். ஆட்டோ அண்ணாச்சி, ரொம்ப ரொம்ப நன்றி. சரி போயிட்டு வரேன். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. நல்ல மனுஷன்ப்பா, இருந்தா இவரை மாதிரி இருக்கணும். ஏங்க, சாப்பாடு ரெடி ஆயிட்டு, சாப்பிட வரீங்களா? சாப்பிட்றதெல்லாம் கிடக்கட்டும். காலையில் பிள்ளைகள்கிட்ட சொல்லி என்ன வேலை பார்த்து விட்டுட்ட? ஏங்க, நான் என்ன செஞ்சேன்? நீ என்ன செஞ்சியா? அவளுக்கு தான் சின்ன பிள்ளைகளு, புரியாம உடனே ரூமை கட்டு அது இதுங்க அழுகன்னா நீயும் கூட சேர்ந்துக்கிட்டு ஆமாச்சாமி போடுதே. ஏங்க, நம்ம வீடு ஏற்கனவே சின்னதா இருக்குல்ல, இருக்கிறது 2 பொம்பளை பிள்ளைகளு. அவங்க 2 பேருக்கு தனித்தனியா ஒரு ரூம் இருந்தா நல்லா இருக்கும்ல. ஒரு துணி மாத்த கொள்ள ஒரு வசதி இருக்க வேண்டாமா? அவங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்கட்டும்ல, அதுக்கு தான் சொன்னேன். எல்லாம் சரிதான், ஆனா இப்ப துட்டு இல்லையே. திடீர்னு ரூமை கட்டுன்னா என்ன வானத்துல இருந்தா துட்டு குதிக்கும்? அவளுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்காளுக, நீயும் கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்க. அவளுக்கிட்ட நீ எடுத்து சொல்ல வேண்டாமா? ஏங்க, நானே உங்ககிட்ட ரூம் கட்டுங்கன்னு சொல்லுவோன்னு தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். பிள்ளைகள் கேட்ட உடனே நீங்களும் சரின்னு சொல்லிட்டீங்களா, அதனாலதான் நானும் கூட சேர்ந்து பேசிட்டேன். இப்போ 2 ரூமு கட்டணும்னா 5 லட்சம் ரூபா செலவாகும். துட்டுக்கு நான் எங்க போக? ஏங்க, தீபாவளிக்கு போனஸ் வருமில்லங்க? தீபாவளிக்கு போனஸ்ன்னு 5 லட்சமா வரப்போகுது. வாங்கிட்டு வேற செலவே கிடையாதா? பிள்ளைகளுக்கெல்லாம் ஒன்றும் வாங்க மாட்டியா? ஏங்க, தீபாவளிக்கு என்ன செலவு இருக்கு? பிள்ளைகளுக்கு துணி எடுக்கிறதும் தீபாவளிக்கு பலகாரம் செய்யற செலவு மட்டும்தானே இருக்கு, வேற ஒரு செலவும் இல்லையே. அப்போ கூட என்ன தருவாங்க? 1 மாசம் சம்பளத்தை தான் போனஸா தருவாங்க. அதை வச்சுக்கிட்டு எப்படி 5 லட்சத்துக்கு வீடு கட்ட முடியும்?
ஏங்க அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கொடுத்த துட்டுல மிச்சம் முடிச்சு நான் கொஞ்சம் சீட்டு போட்டு வச்சிருக்கேன். ஒரு 3 லட்சத்துக்கு இருக்கு. அந்த சீட்டு பணத்தை எடுத்துக்கிடுவோம். அதுக்கு பிறகு காணாததுக்கு கொஞ்சம் ஏதாவது நகையை அடகு வச்சு நம்ம ரூம் கட்டிடுவோம். பரவாயில்லையே, எனக்கு தெரியாம சீட்டு போட்டு துட்டு சேர்த்து வச்சிருக்கியோ? ஆமாங்க, நீங்க கொடுக்கற துட்டை பூரா நான் செலவழிக்க மாட்டேன். அதெல்லாம் வீணாக்காம சேர்த்து வச்சிருக்கேன். பரவாயில்ல லட்சுமி, எனக்கு இப்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம பிள்ளைகள் ஆசைப்பட்ட மாதிரி நம்மளும் 2 ரூமை கட்டி விட்டுருவோம். வீடும் கொஞ்சம் பெருசாயிரும். சரிங்க, அப்ப நான் இந்த வாரத்திலே ஒரு நல்ல நாளா பார்த்துட்டு நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சிருவோம். சரியா? ஒரு நல்ல கொத்தனார பார்த்து பேசுங்க. சனி ஞாயிறு லீவு தானே, இந்த 2 நாள்லயே ஒரு நல்ல கொத்தனார பார்த்துருவோம். சரியா? பார்த்து என்ன ஏதுன்னு பேசி முடிச்சிருவோம். சரிங்க, இப்பதான் சந்தோஷமா இருக்கு. நீங்க சாப்பிட வரீங்களா? உங்களுக்கு பிடிச்ச சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் செஞ்சு வச்சிருக்கேன். சப்பாத்தியும் சன்னா மசாலாவுமா? நல்லா இருக்குமே. இந்த வாரேன், போய் சாப்பிடுவோம். அந்த போனை தூக்கி தூர வீசிட்டு வாங்க. பொழுதன்னைக்கு கையில போனு. வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாலே போனை எடுக்க கூடாதுன்னு வீட்டுக்குள்ள தடை போட்டு வைக்கணும். டாக்டர், எங்க வீட்டுக்காரர் இப்ப எப்படி இருக்காரு? அவருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைல்ல? ஏம்மா எப்படி சொல்லன்னு தெரியலம்மா. சொல்றதுக்கே மனசு கஷ்டமா இருக்கு. தாத்தா நிலைமை கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலே கொண்டு வந்திருந்தா நீங்க அவரை காப்பாத்திருக்கலாம். 1 மணி நேரத்துக்கு முன்னால கொண்டு வந்தா காப்பாத்திருக்கலாமா? ஆமாம்மா, கொஞ்சம் லேட் ஆயிட்டு. 1 மணி நேரத்துக்கு முன்னாலே கொண்டு வந்திருந்தீங்கன்னா காப்பாத்திருக்கலாம். இப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். இவர் நெஞ்சு வலிக்குன்னு மயங்கி விழுந்து 10 நிமிஷம் தான் ஆகுது. 1 மணி நேரத்துக்கு முன்னால எப்படி கூட்டிட்டு வர முடியும்? என்ன டாக்டர், உங்க பருப்பு வேகலையா? அதெல்லாம் வேகலைன்னா எப்படி வேக வைக்கணும்னு எனக்கு தெரியுமா. நீ சும்மா இரு. சரி, வேக வச்சு பாருங்க. டாக்டர், எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. எப்படியாவது எங்க வீட்டுக்கார காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர். நல்லா இருப்பீங்க. ஏம்மா, நான் முயற்சி பண்ணிக்கிட்டு தாம்மா இருக்கேன். ஆனா இவர் பிழைக்கிறது கஷ்டம்தாம்மா. சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி விட்டுருங்க. ஐயோ கடவுளே, என்ன இந்த டாக்டர் இப்படி சொல்லுதாரு? எங்க வீட்டுக்கார காப்பாத்த முடியாதா? நான் இப்ப என்ன செய்வேன்? ஏம்மா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அவர் உயிருக்கு போராடிக்கிட்டு தான் இருக்காரு. நீங்க சொந்தக்காரங்களுக்கு சொல்ல மறந்துடாதீங்கம்மா. என்ன டாக்டர் இப்படி சொல்லுதீங்க? எனக்கு இருக்கிறது 2 பிள்ளைங்க. 2 பேரும் வெளிநாட்டுல இருக்கானுங்க. இப்ப போன் அடிச்சு சொன்னா கூட வர்றதுக்கு ஒரு 2-3 நாள் ஆக்குவானுங்களே. பிள்ளைங்க வர்றது வரட்டும். இங்க யாரும் தெரிஞ்சவங்க இல்லையா? இங்க இருக்கிறதெல்லாம் நம்ம ஊர்க்கார பிள்ளைகள் தான். அவளுகெல்லாம் எனக்கு சொந்த மாதிரி தான். எதனாலும் உடனே வருவாளுங்க. சரி, அப்ப அவங்களுக்கு அது சொல்லி வர சொல்லிருங்க. எல்லாரும் இருந்தா நல்லா இருக்கும். பாடியை தூக்கிட்டு போகணும்ல. டாக்டர், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க டாக்டர். எங்க வீட்டுக்காரர் எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்க. நீங்க ஏதாவது பண்ணுங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. எப்படியாவது அவரை காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர். நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். எங்க வீட்டுக்காரர் மட்டும்தான் எனக்குன்னு இருக்காரு. அவரை தயவு செஞ்சு காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர். பாத்தியம்மா, பருப்பு நல்ல வேகுதா? நீங்க எப்படிப்பட்ட ஆளு? கருங்கல்லையே பால் கறப்பீரு. இப்ப பசுமாடே சிக்கி இருக்கு விடுவீரா? இப்ப பாருங்க, வர்ற கூட்டம் பூரா யாருன்னு தெரியுமா? அந்த கூட்டம் தான். ஏம்மா, நான் சும்மா விளையாடலம்மா. உண்மையிலேயுமே தாத்தா சீரியஸா தான் இருக்காரு. ஐயோ பாவம் டாக்டர், இந்த பாட்டி அழுவுறத பார்த்தாலே பாவமா இருக்கு. நம்ம இப்ப எப்படி இந்த தாத்தாவை காப்பாத்த? முயற்சி பண்ணி பார்ப்போம்மா. அதுக்கு மேல ஆண்டவன் விட்ட வழி. பாட்டியம்மா, கவலைப்படாம இருங்க. உங்க வீட்டுக்கார காப்பாத்துறதுக்கு எல்லா முயற்சியும் நான் பண்ணுதேன். சரியா? சரி டாக்டர், எப்படியாவது காப்பாத்திருங்க. ஒரு ஆபரேஷன் பண்ணுவோமா? ஆபரேஷன் பண்ணுனா இவர் பொழைக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. சரியா? நான் அதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணுதேன். அது வரைக்கும் நீங்க இவரை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏம்மா நர்ஸு, ஆபரேஷன் தேட்டரை ரெடி பண்ணு போ. அதை ரெடி பண்ணி வச்சு 2-3 மாசம் ஆகுது. பேஷண்ட் தானே யாரும் வரல. அது அப்படியே வச்ச மாதிரியே கிடக்கு. இப்படி எல்லாம் மானத்தை வாங்காதம்மா. உள்ள போ. போய் ரெடி பண்ற மாதிரி நடிக்கவாது செய். சரி சரி, நான் போய் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க பின்னாலே வாங்க. லட்சுமி, சப்பாத்தியும் குழம்பும் நல்லா இருக்கு. உன் கை பக்குவமே தனிதான். அப்படியாங்க? சரி, நல்லா சாப்பிடுங்க. அப்படி என்ன காமெடி நடந்துச்சு? ஐயோ, அடி வாங்கினாக்கும் அது சந்தோஷமா சொல்லுதே. எதுக்கு அடி வாங்கினா? இங்கிலீஷ் மிஸ் போயம் படிச்சிட்டு வர சொல்லிருந்தாங்க. எல்லாரும் படிச்சிட்டு போயிட்டோம். அது இன்னைக்கு கிளாஸ்ல வச்சு கேட்டாங்க. அவங்கிட்ட கேட்டாங்களா? அவன் என்னடானா போன வருஷம் போயத்தை தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கா. கேட்டா இதான நிக்கா. டீச்சருக்கு கோவம் வந்துட்டு அவங்களும் கேட்டு கேட்டு பார்த்தாங்க. இந்த வருஷம் போயத்தை நடத்துனல்ல, நீ எதுக்கு போன வருஷம் போயத்தை சொல்லுதேன்னு. அவன் அதையே சொல்லிக்கிட்டு இருக்கா. மறுபடி இதான் இந்த வருஷம் போயம், இப்பதான் படிச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதனால கோவம் வந்து அடி அடிச்சிட்டாங்க. இந்த வருஷம் பாடம் நடத்தும்போது தூங்கிட்டானாக்கும். எம்மா, கண்டவங்களெல்லாம் என்கிட்ட பேச
அதான் 2 பேருக்கு தனித்தனியா ரூம் கட்டி தரேன்னு சொல்லியாச்சுல்ல. 2 பேரும் சண்டை போடாம இருக்கணும்னு காலையில அப்பா சொன்னனா இல்லையா? அதையும் மீறி எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதானே அப்பா காலையில சொன்னாங்கல்ல, அப்பா சொல்லுக்கு மரியாதை கிடையாதா? ஏம்மா அதுக்குன்னு எப்ப பார்த்தாலும் வம்பு இழுக்கிற மாதிரியே அவ பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் அடிச்சிருவேம்மா, சும்மா இருக்க மாட்டேன். ரேகா என்ன அப்பா அம்மா முன்னாடி எடுத்து பேசுதே? பெரிய பிள்ளை தானே, கொஞ்சம் மட்டும் விட்டு கொடுத்து போலாம்ல, என்ன கூட கூட பேசிக்கிட்டு இருக்கே? ஏம்மா நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன், நீங்க வர வர அவளுக்கு தான் சப்போர்ட் அடிச்சு பேசுதீங்க. அவ என்ன சின்ன பிள்ளை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? 9ஆம் கிளாஸ் படிக்க அவ உங்களை ஏமாத்திட்டு போயிருவா, நீங்க தான் அவளை நம்பிக்கிட்டே அலைவீங்க. ஏங்க இவளுக்கு சண்டையெல்லாம் நிறுத்த மாட்டாளுங்க, திருந்துற மாதிரி தெரியல. நாம எவ்வளவுதான் சொல்ல, நீங்க பேசாம வீடு கட்டுற ஐடியாவை விட்டுருங்க, ரூம் எல்லாம் கட்டி கொடுக்க வேண்டாம், இவளுக்கு இந்த ரூம்லயே கிடக்கட்டும். நீ சொல்றதான் லட்சுமி கரெக்டு. நீ சொன்னா சரியா தான் இருக்கும். இவளுகெல்லாம் திருந்த மாட்டாளுங்க. நம்ம வீடும் கட்ட வேண்டாம், ஒன்றும் கட்ட வேண்டாம். எப்பா எப்பா சாரிப்பா, மன்னிச்சிருங்க. நான் இன்னும் சண்டை போட மாட்டேன்ப்பா, ரூம் கட்டி தந்துருங்க. எப்பா நானும் சண்டை போட மாட்டேன்ப்பா, சாரிப்பா, ரூம் கட்டி கொடுத்துருங்கல்ல. யார் ஃபோன் அடிக்கா? நெட்டச்சில ஃபோன் பண்ணுதா? என்னைய மட்டும் ஃபோனை தூக்கி தூர வீசிட்டு சாப்பிடவான்னு கூப்பிட்டு, நீ மட்டும் சாப்பிட்ற இடத்துல கையில ஃபோன் வச்சுக்கிட்டு இருக்க. இப்ப என்ன மனுஷா, உங்களை மாதிரி பொழுதன்னைக்கு கையில போன் வச்சுட்டு பெக்க பெக்கன்னு சிரிச்சுக்கிட்டா இருக்கே. போன் இவனுக்குள்ள பக்கத்துல இருந்துச்சு, சரி சாப்பிடும் போது போன் அடிக்க யாருன்னு பாப்போமேன்னு பார்த்தேன். இப்ப என்ன பேசவா வேண்டாமா? சரி சரி, எடுத்து பேசு, எதுவும் அவசரமா இருக்க போகுது. ஹலோ நெட்டச்சி, என்ன இந்த நேரத்துல போன் அடிச்சிருக்க? லட்சுமி அக்கா, பொக்கவாய் தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக்கா, ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. ஐயோ திடீர்னு என்னாச்சு? மத்தியானம் கூட இன்னைக்கு நல்லா தானே இருந்தாரு. என்னன்னு தெரியல, போய் பார்த்தாதான் தெரியும். ஐயோ பாட்டி பாவம், ஒத்தையில ஆஸ்பத்திரியில கிடப்பாக, நம்ம போகணுமே. ஆமாக்கா போகணும், நான் கிளம்பிட்டேன். எங்க அம்மா வீட்டில் நான் நிற்கேன். ராமு கார் எடுத்துட்டு வரேன் இருக்காரு. நீங்களும் வாரீங்களா? அப்படியே கார்ல போயிருவோம். வாரண்டி, இன்னொரு 5 நிமிஷத்துல வந்துருதேன். உனக்கு யார் போன் அடிச்சா? மாலாக்கா தான் எனக்கு ஃபோன் அடிச்சு சொன்னாங்க. பட்டம்மா பாட்டி அத்தை பாட்டிக்கு ஃபோன் அடிச்சாகலாம். அப்படியாட்டி, அப்ப அவங்களும் வருவாங்கல்ல? ஏக்கா அவங்க ஃப்ரெண்டு இல்லை, பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? உடனே கிளம்பி ஓடிட்டாங்க. தாத்தா கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்காராங்க்கா, நீங்கள் சீக்கிரம் கிளம்புங்க. சரிட்டி, இந்த வந்துட்டேன். லட்சுமி என்னாச்சு? எங்க பொக்கவாய் தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக்கா, ஆஸ்பத்திரியில வச்சிருக்காங்களா, சீரியஸா இருக்காரா? நான் போய் பார்த்துட்டு வந்துடட்டா? போயிட்டு வா லட்சுமி, ராத்திரி ஆயிட்டு, இப்போ எப்படி போவ? ராமு தம்பி கார் எடுத்துட்டு வராரா, நானும் நெட்டச்சியும் கூட சேர்ந்து போயிருந்தோம். அப்படியா? சரி, அப்பனா போயிட்டு வா. எங்க பிள்ளைகளை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்கண்ணே, நான் போயிட்டு என்ன ஏதுன்னு போன் அடிக்கேன். சரி லட்சுமி, சாப்பிட்டுட்டு கிளம்புன்னு. எங்க சாப்பிடலாம் நேரம் இல்லைங்க, நான் வெளியே போய் நிக்கேன். நெட்டச்சி இப்ப வந்துருவா, வந்தோடனே அப்படியே கிளம்பி போறேன். சாப்பிடாம பட்னியாவ போவ? தட்டுல சாப்பாடு வச்சாச்சுல்ல. பரவாயில்ல இருக்கட்டுங்க, அங்க ஒரு உயிர் ஊசல் அடிக்கிட்டு கிடக்கு. எனக்கு இப்ப சாப்பாடா முக்கியம், நான் முதல்ல போயிட்டு வந்துருதேன். ஏமா பிள்ளை, டாக்டர் இல்லையா? வாங்கக்கா, டாக்டர் இல்ல, டாக்டர் அவசரமா கொஞ்சம் வெளியே போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. முருகேசன் தாத்தா எந்த ரூம்ல இருக்காரு? ஏக்கா அவர் 4 நம்பர் ரூம்ல இருக்காரு. ஏம்மா முருகேசன் இப்போ எப்படிமா இருக்கா? பாட்டி அவர் கொஞ்சம் சீரியஸா தான் இருக்காரு. என்னம்மா சொல்லுதே, காப்பாத்த வழி எதுவும் இல்லையா? டாக்டர் முயற்சி பண்ணி பாப்போம்னு சொல்லியிருக்காருக்கா. காலையில ஒரு ஆபரேஷன் பண்ண போறோம், பண்ண பிறதான் தெரியும். நாங்கள் போய் முருகேசனை பார்க்கட்டுமா? பாருங்க, ஆனா பேஷண்ட தொந்தரவு பண்ணாதீங்க, சரியா? சரி சரி, தொந்தரவுலாம் பண்ண மாட்டோம், நாங்க போய் அவரை பார்த்துட்டு வந்துருதோம். எத்தை வாங்க போவோம். மருமோளே, இந்த நிலைமையில எனக்கு முருகேசனை பார்க்கவே மனசு கஷ்டமா இருக்கு. நீ உள்ள போய் பார்த்துட்டு வா, நான் இங்கேயே இருக்கேன். எத்தை என்ன இப்படி சொல்லுதீங்க? தாத்தா பாவம் சீரியஸா இருக்காருன்னு சொல்லுதாங்க. திடீர்னு உயிர் போயிட்டுன்னு என்ன செய்ய? கடைசியா உங்களை பார்க்கணும்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம்ல. நீங்க தானே அவர் உயிரே, நீங்க உள்ள வந்து பார்க்க வேண்டாமா? வாங்க. கடவுளே, முருகேசனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, அவன் எப்படியாட்டு பிழைச்சு வந்துடணும். ஐயோ பாவம், பொக்கவாய் தாத்தாக்கா இந்த நிலைமை வரணும், நல்ல மனுஷனாச்சே. மனுஷன் நல்ல கல்லு மாதிரி இருந்தாரு, என்னத்துக்கு இப்படி திடீர்னு ஆகணும் இந்த மனுஷனுக்கு? மத்தியானம் ஹோட்டல்ல சாப்பிடும் போது கூட நல்லா தானே இருந்தாரு, திடீர்னு என்னாச்சு அவருக்கு? ஏக்கா அவருக்கு ஏற்கனவே ஒரு தடவை ஹார்ட் அட்டாக் வந்திருக்குல்லக்கா. அப்போ டாக்டர் அவரை மட்டன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. இவர் இன்னைக்கு தெரியாம மத்தியானம் திருட்டுத்தனமா மட்டன் தின்றுருக்காருக்கா, அதனாலதான் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு. ஐயோ ஏன் இப்படி பண்ணாரு? டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா கொஞ்சம் சாப்பிடாம இருக்க வேண்டியதானே? விதி யாரை விட்டுச்சு? இன்னைக்கு சாப்பிடணும் இப்படி ஆகணும்னு இருந்திருக்கு, தெரியாம திருட்டுத்தனமா திங்கலாமா? ஐயோ பாவுண்டி, திடீர்னு உயிர் போயிட்டுனா பாட்டி என்ன செய்வாங்க? பிள்ளைகள் வேற வெளிநாட்டுல கிடக்கு, அவங்க வர்றதுக்கு நேரம் ஆகும். பாட்டி கூட இருந்து நம்ம தான் உதவியா இருக்கணும். கடைசி வரைக்கும் எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டு தான் வரணும், சரியா? சரிக்கா, என்ன ஆனாலும் சரி, நம்ம பாட்டி கூடவே துணையா நிற்போம்.
பாவம் அத்தை பாட்டி, அவங்க மனசு ரொம்ப வேதனைப்பட்டிருக்கும். ஃப்ரெண்டுன்னு கூடயே சுத்திக்கிட்டு அலைவாரு. அவர் இல்லாம அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. அவங்க தான் ரொம்ப வேதனைப்பட்டிருப்பாங்க. ஆமாக்கா, எவ்வளோ ஏசினாலும் சரி, தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சாலும் சரி, அவங்க பின்னால சுத்துறதை இவர் நிறுத்தவே மாட்டாரு. நெட்டம்மா, ராத்திரி ஆஸ்பத்திரியில தான் இருக்க போறியா? ஆமா ராமு, எப்படியும் ராத்திரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நெட்டம்மா, ஆஸ்பத்திரியில வசதியா இருக்காது, கொசு கடிக்குமே, நீ எப்படி இருப்ப? இந்த ஆஸ்பத்திரிக்கு என்ன இப்போ புதுசாவா வாரோம்? வந்து எங்களுக்கு பழகிட்டு ராமு, கொசுலாம் ஒன்றும் கடிக்காது. வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி அங்கிட்டு இங்கிட்டு அலையிறது சரியில்லை, பார்த்துக்கோ. அதுக்கு இப்போ என்ன செய்ய முடியும் ராமு? ஒரு உயிர் ஊசல் அடிக்கிட்டு கிடக்கு, பாட்டி அப்படியே தனியாக போட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வர முடியுமா? அது கரெக்டு தான். சரி, நீ உடம்ப பார்த்துக்கொன்ன, பத்திரமா இரு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன். நீங்கள் எங்களை இறக்கி விட்டுட்டு பத்திரமா வீட்டுக்கு போங்க. தம்பி கவலைப்படாதீங்க, நாங்களாம் கூட இருக்கோம்ல, இவளை பத்திரமா பார்த்துக்கிடுதோம். சரிக்கா, நீங்களே இருக்கிறதுனால தான் இவளை அனுப்பி விட்டுருக்கேன். தனியாக வந்தானே இவளை அனுப்பியிருக்க மாட்டேன். ஏட்டி ராதாக்கு ஃபோன் அடிச்சியா? ராதாக்காக்கும் செல்வி அக்காக்கும் மாற்றி ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தேன், எடுக்கவே மாட்டேக்காக, தூங்கிட்டாக போல. சிம்ரனுக்கும் ஃபோன் அடித்து பார்த்தேன், அவளும் எடுக்கலை. ஃபோனை சைலண்டில் போட்டிருக்காளோ என்னமோ தெரியல, யாருமே ஃபோனே எடுக்கலை. காலையில பார்த்துட்டு ஃபோன் அடிப்பாளுங்க, அதுக்கு பிறகு சொல்லிக்கிடுவோம். ஆஸ்பத்திரி வந்துட்டு வண்டியை ஓரமாக நிறுத்துதேன், 2 பேரும் இறங்கிக்கிடுதீங்களா? சரி ராமு, நிறுத்துங்க. எத்தனை தடவை சொன்னேன், கொஞ்சம் மாட்டு கேட்டீரா? எனக்கு தெரியாம தின்னுட்டு இப்ப இப்படி கிடைக்கிறே. நீங்க போயிட்டா எனக்கு யாரு இருக்கா? அத கொஞ்சம் மாட்டு யோசிச்சு பாத்தீரா? கடவுளே, எங்க வீட்டுக்காரரை எப்படியாட்டு காப்பாத்தி கொடுத்துருங்க. முருகேசா, உனக்கு என்னாச்சு? நீ ஏன் இப்படி கிடக்க? மங்கம்மா, வந்துட்டியா? பாரு, ஃப்ரெண்ட் எப்படி கிடக்காருன்னு பாரு. கவலைப்படாத பட்டு, முருகேசனுக்கு ஒன்றும் ஆகாது. அவன் நல்லபடியாக பழச்சி எந்திரிச்சு வந்துடுவான் பாரு. டாக்டர் கையை விரிச்சிட்டாரு மங்கம்மா, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி விடுன்னு சொல்லிட்டாரு. நம்பிக்கையை கை விடாதீங்க பாட்டி, ஒன்றும் ஆகாது, தாத்தா பழச்சிருவாரு. கொஞ்சம் கூட என் பேச்சு கேட்கறதே கிடையாது. ஆட்டுக்கறியை தின்னு தொலைக்காதீங்க, ஹார்ட் அட்டாக் வரும்னு நான் முதல்லயே சொன்னேன், கேட்கவே இல்ல. எனக்கு தெரியாம திருட்டுத்தனமா வாங்கி தின்றுக்காரு, அதனாலதான் இப்படி ஆயிட்டு. அவனுக்கு மட்டன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால ஆசைப்பட்டு தின்னுட்டான் போல. எனக்கு யார் இருக்கா மங்கம்மா? இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு? கவலைப்படாத பட்டு, முருகேசனுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க போயிடாதீங்க டி, என் கூடயே இருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் போக மாட்டேன் பட்டு, கவலைப்படாத. முருகேசனுக்கு நல்லபடியாக குணமாயி அவன் வீட்டுக்கு போகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். முருகேசா, உனக்கு ஒன்றும் ஆகாது. நீ நம்பிக்கையை கையை விட்டுறாத என்ன? உன்னை சுற்றி நாங்கள் எல்லாரும் இருக்கோம், நீ எதுக்கும் கவலைப்படாத சரியா? மங்கம்மான்னு நீ பின்னாடியே சுற்றி வருவ சரியா? கவலைப்படாமல் இரு, உனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பாரு மருமோளே, நான் கிட்ட போய் பேசி கூட அவன் சரியாகவும் மாட்டேக்கான், அப்படியே கிடக்கான் பாரு. எத்து சரியாயிருவாருத்தே, டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காருல்ல. காலையில ஆபரேஷன் பண்ண உடனே தாத்தா கண்ணை முழிச்சு பாப்பாரு பாருங்க. 2 பேரும் உட்காருங்க டி, காலையில தான் ஆபரேஷன் பண்ணுவாங்க, அது வரைக்கும் நம்ம இருந்து தான் ஆகணும். சரி டி, இருக்கோம். தாத்தா இப்ப எப்படி இருக்காரு? பாட்டி லட்சுமி, தாத்தா எப்படி கிடக்காருன்னு பாரு. இந்த மனுஷனுக்கு அம்மா இப்படி ஆகணும், எப்படி நல்ல கல்லு கணக்கா சுத்திக்கிட்டு அலைஞ்சாரு. நான் தான் இளைஞன், நான் ஸ்டீல் பாடி, அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. இப்ப என்ன இப்படி கவுத்தி போட்ட கரப்பாம்பூச்சி மாதிரி கிடக்காரு? டாக்டர் என்ன சொன்னாரு? ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு ஆண்டி. காலையில் தான் பண்ணணுமா, இப்போ பண்ண முடியாதான். காலையில் ஆப்ரேஷன் பண்ண பிறகு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டாரு. சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி விடுன்னு வேற சொல்லியிருக்காரு. அந்த வழுக்கு மண்டையர் அப்படியே சொன்னாரு. அவரை போய் நான் பார்த்துட்டு வரேன் இருங்க. அவர் வீட்டுக்கு போயிட்டாராம், இப்போ வரமாட்டாராம், காலையில் தான் வருவாராம். எஸ்கே போயிட்டாரு போல, வரட்டும், காலையில் பார்த்துக்கிடுதேன். ஏட்டி சும்மா இருட்டி, டாக்டர் ஒருத்தர் தான் இருக்காரு, அவர் தான் தாத்தாவை எப்படியாவது காப்பாற்றணும். அவர்கிட்ட போய் வம்பளத்துக்கிட்டு நிற்காத சரியா? பேசாம வாயும் கையை வச்சுக்கிட்டு சும்மா இரு. பொக்கவாய் தாத்தா நல்ல மனுஷன், அவர் நல்லபடியாக பழச்சி எந்திரிச்சு வந்துடணும். கடவுளே, அவர் நல்லபடியாக பழச்சி வந்துட்டாருன்னா எங்கள் குலதெய்வம் கோயிலில் வந்து பொங்கல் வைக்கும், அவருக்கு மொட்டை அடிச்சு விடுதேன். ஏண்டி வேண்டுதல்னாலும் ஒரு நியாயம் வேண்டாமா? வழக்க மண்டையில் எப்படி மொட்டை அடிப்ப?